விஜயா ரோகிணினால் மனோஜ் நல்ல பணக்காரர் ஆகணும்னு சொல்லிட்டு எண்ணத்தில் ரோகிணி ரொம்பவே தாங்குன்னு தாங்குறான். என் மருமகன் போல கட்டாது மூத்த மருமக அப்படின்னு நல்லா சொல்லிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த பூலவாக்கெல்லாம் மீனா சொன்னதுனால தான் இந்த இது கிடச்சிது அப்படின்னு இந்த பூலவாக்கெல்லாம் தெரிஞ்சுதுன்னா ரோகிணியை இன்னும் ரொம்பவே கீழ்மட்டத்துக்கு தள்ளிடுவா விஜயா அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். பார்வதி வீட்டில் பார்வதி கதை சொல்கிறதுக்காக சிவன் வீடியோ எடுத்துகிட்ருக்கிறாரு. பார்வதியும் நல்லாவே கதை சொல்லிகிட்ருக்குறா. அதை விஜய் நின்று பார்த்துட்ருக்குறான். விஜய் நின்று பார்த்துட்ருக்கோன்னே சிந்தாமணி வர்ற என்னடா இவ இப்படி ஓவராக பண்ணிகிட்ருக்குறானே, இது ஏதாவது ஒன்று முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சிந்தாமணியும் பார்வதியும் ரொம்பவே யோசிக்கிறாங்க. கதை சொல்லி முடிஞ்சானே எல்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னே முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி பார்வதி சொன்னானியா. சரி அப்படின்ட்டு அப்புறம் என்ன இருக்க இன்றைக்கி கிளாஸ் இல்லை, நீ முதல்ல கிளம்புன்னு சொல்லி சிவனை அனுப்பிச்சி விட்டுறாங்க. சிவனும் நான் கிளம்பிட்டோம்னு சரி கிளம்புங்கன்னு சொல்லி சொன்னானே. பார்வதி போய் வாசப்படி வரைக்கும் அனுப்பிச்சிட்டு வரேன்னு போகிறா. அதுக்கு விஜயா இருந்துட்டு நீ எதுக்கு எங்கே போகிற அப்படின்னு அவர் வாசல் வரைக்கும் அனுப்பிச்சிட்டு போகிறேன், எனக்கு இத்தனை நல்லது செய்கிறவரை நான் வாசல் வரைக்கும் அனுப்பிவிட்டதுனால என்ன அப்படின்னு சொல்லிட்டு விஜயா பேச்சு கேட்காம போகிறான். அதுக்கு விஜயா இருந்துட்டு இவன் என்ன பண்ணுறான்னு தெரியல, இவங்க 2 பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணியே ஆகணும். விஜயா சிந்தாமணிகிட்ட எப்படியாச்சும் இதுக்கு ஏதோ எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன அந்த சிவனை முடிச்சு கொட்டட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஐயோ அப்படியெல்லாம் வேண்டாம், இவங்க 2 பேரும் பேசிக்காமல் இருந்தாலே போதும்னு சொல்லிட்டு விஜயா சிந்தாமணிகிட்ட சொல்கிறான். அதுக்கு விடுங்க, அந்த பிரச்சனை எங்கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லுவாட்டி சரி எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது அப்படின்னு சொன்னானே. என்ன ஃபங்க்ஷன்னு சொல்லி பார்வதி வரட்டும்னு பார்வதி அந்த ஜோசியருக்கு ஃபோன் பண்ணி நல்ல நேரம் இன்றைக்கி இருக்குதான்னு சொல்லி பாரு அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு அது நீ பாரு, அதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்வதியும் ஜோசியர்கிட்ட ஃபோன் பண்ணி நல்ல நேரம் இருக்குதான்னு சொல்லி கேட்குறான். இன்றைக்கி நல்லா இன்றைக்கி என்ன காரியம் செஞ்சாலும் அது நல்லது தான், நல்ல நேரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னானே. அதுக்கப்புறம் விஜயா இருந்துட்டு சொல்கிறான், நான் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ஃபஸ்ட் நைட்டுக்கு ஏற்பாடு பண்ணலான்ட்ருக்கிறேன். அதுக்கு டெக்கரேஷன் டெக்கரேஷன் பண்ணுறியான்னு சொல்லிட்டு கேட்குறான் சிந்தாமணி. அவள் சரி நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா ரோகிணி மன்னிச்சிட்டேன்னு. ஆமாம் மன்னிச்சிட்டேன், இவனால தான் என் பையன் இப்போ கோடீஸ்வரன் ஆக போகிறான், 40 கோடிக்கு அதிபதியாக போகிறான், அதனால் நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப என்னது மன்னிச்சிட்டியா, பணத்துக்காக தான் மன்னிச்சியா அப்படின்னா நீ எதாக இருந்தாலும் எப்படி நினச்சாலும் பரவாயில்ல நான் அவளை மன்னிச்சிட்டேன். ஆமாம் அப்போ பணம் இல்லைன்னு சொல்லி சொன்னால் இப்போ அவனால் பணம் வரப்போகுது, அதில் மன்னிச்சனால என்ன தப்பு அப்படின்னு. இப்படியெல்லாம் பணத்துக்காக இப்படியெல்லாம் இருக்காத அப்படின்னு மனசில் நினைக்கிறேன். நீ பணத்துக்காக என்னென்ன செய்ய போகிறான்னு தெரியல அப்படின்னு சொல்கிறேன். என்ன விஜயா நீ மைண்ட் வாய்ஸில் என்னமோ பேசுகிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி விஜயா பார்வதி கேட்குறான். இல்லை அப்படியெல்லாம் நான் எதுவும் நினைக்கல அப்படின்னு. அப்போனா நீ போய் சிந்தாமணியோட டெக்கரேஷன் வேலையை பாரு, நான் வீட்டில் இன்னும் தேவையானதெல்லாம் செய்கிறேன், அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் சொல்லி கிளம்ப சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை சிந்தாமணியோட பூவாங்க அனுப்பிச்சிட்றேன். விஜயா வீட்டுக்கு கிளம்பி போய் எல்லா டெக்கரேஷன் பண்ணிகிட்ருக்குறாங்க. சிந்தாமணி இருந்துட்டு எப்படியாச்சும் ரோகிணியை பிடிச்சி அந்த ஆர்டரை மீனாளுக்கு வாங்காமல் நமக்கு வாங்கி தர சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதை டெக்கரேஷன் பண்ணி கொடுத்தா அவங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்குறான். ஆனால் சிந்தாமணி போய் ரோகிணிகிட்ட சொன்னானே சரி எப்படியாச்சும் அவளை நம்ம கவுத்துட்டா சரி அவனால் நம்ம பெருமை பெறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு போய் கேட்க போகிறாங்க 2 பேரும். விஜயா சிந்தாமணியும் ரோகிணியும் கலா வீட்டுக்கு போய் கேட்க போகிறாங்க. ஆனால் கலா இருந்துட்டு ஒரே விதமாக ஆகவே ஆகாதுன்னு சொல்லி சொல்கிறா. இல்லை நீங்கள் எப்படியாச்சும் எனக்கு இந்த ஆர்டரை கொடுங்க, நான் அவளை கூட நான் கம்மி ரேட்டுக்கு பண்ணித்தரேன், நல்லாவே குவாலிட்டியானது கொடுக்குறா, அவள் நல்லா குவாலிட்டி இல்லாததான் தருவா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி பேசுகிறா. அப்படியெல்லாம் கிடையாது, மெயினாக அவள் தவிர யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னானே. சரி இவங்களை விடுங்க. அடுத்தது ரோகிணி கோகிலா கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவங்க எப்படி இருந்தாலும் அவங்க சொன்னாது இந்த கலா கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோகிலா கிட்ட கூட்டிகிட்டு போகிறா ரோகிணி. கோகிலா இருந்துட்டு அப்போ சுருதியோட ஹோட்டலில் இருக்கிறதுனால சுருதி ஃபோன் பண்ணி கேட்குறப்ப இப்படி சுருதியோட ஹோட்டலில் தான் இருக்குன்னு சொன்னானே. ரோகிணியும் சிந்தாமணி சுருதியோட ஹோட்டலுக்கு போகிறாங்க. போய் அங்கே பேசிகிட்டு இருக்கிறப்ப கோகிலாவும் சம்மதிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி என்ன ஏதுன்னு கேட்கலான்னு சொல்லி கேட்குறான். இப்படியே கம்மி ரேட்டில் இவங்க பண்ணித்தராங்களாமா, டெக்கரேஷனும் அமீனாவோட ரொம்ப வருஷமாக செஞ்சிட்ருக்காங்க, இவங்க நல்லாவே செய்வாங்க, குவாலிட்டியும் குவாலிட்டி நல்லா இருக்கும், ரேட்டு கம்மியாக இருக்கும், அதனால் இவங்களுக்கு எப்படியாச்சும் அந்த ஆர்டரை வாங்கி கொடுங்க, மீனாவுக்கு வாங்கி தர வேணாம்னு சொல்லி ரோகிணி கேட்டோன்னே இது எல்லாமே சுருதி கேட்டுட்ருக்குறான். என்னடா இவன் ஆர்டரை வாங்கி கொடுக்குறான், இவன் ஆர்டரை கெடுத்து விட்றா, இப்போ மீனா நல்லவளா இவன் நல்லவளான்னு பார்க்க போனால் மீனா எவ்வளவோ நல்லவங்களாக இருக்கிறாங்க, இவன் அந்த இது
நல்லா பயன்படுத்திக்க மாட்டேங்கிறா. இவளை எப்படியாச்சும் இந்த ஆர்டரை இவளுக்கு கிடைக்க விடாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னு சுருதி வந்துட்டு உடனே மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறா. மீனா, நீ தான் அவங்களுக்கு ஆர்டரை கேட்டு வாங்கி கொடுத்து இப்போ உனக்கு ஆர்டர் இல்லாமல் மாதிரி ரோகிணி பண்ணுறா. சிந்தாமணிக்கு வாங்கி தரதுக்காக சிந்தாமணி எங்கள் ஹோட்டலில் கூட்டிகிட்டு வந்துருக்குற அப்படின்னு சொன்னோன்னே, நீ என்ன நினச்சாலும் சரி, ஆனால் கோகிலா ஆண்டியும் கலா ஆண்டியும் கண்டிப்பாக உனக்கு தான் அந்த ஆர்டர் தருவாங்க, சிந்தாமணிக்கு தரமாட்டாங்க. ஆனால் ரோகிணிக்கு பாரு இவ்வளோ ஒரு கெட்ட புத்தி, நீ தான் எப்போ பார்த்தாலும் நல்லவங்களாகவே இருக்க அப்படின்னு சொல்லி சுருதி பேசுகிறப்ப, இல்லை ரோகிணி நம்ம இல்லை சுருதி, நம்ம என்றைக்குமே நேர்மையாக இருந்தால் நமக்கு எல்லாமே நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ஆர்டர் கண்டிப்பாக எனக்கு தான் கிடைக்கும், சிந்தாமணிக்கு போகாது அப்படின்னு சொல்லி மீனா மன உறுதியோடு இருக்கிறா. கோகிலா இருந்துக்கிட்டு, சரி இருங்க, நான் கலாவை வர சொல்லி கண்டிப்பாக ஆர்டர் உங்களுக்கே வாங்கி தரேன்னு சொல்லிட்டு கலாவை வர சொல்கிறா. கலாவையும் சுருதி ஹோட்டலுக்கு வந்தாலே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்படி என்ன பண்ணும் ரோகிணி ரொம்பவே மீனாவை தரமட்டமாக ஆக்கிறதுக்காகவே தாழ்த்தியே பேசிகிட்டு இருக்கிறா. சிந்தாமணி உயர்த்தி பேசுகிறது பார்த்துட்டு இருந்துட்டு கலா இருந்துக்கிட்டு, பார்த்தீங்களா மீனா இருந்துக்கிட்டு ரோகிணிக்காக அந்த ஆர்டரை கேட்டு வாங்கினாங்க. ஆனால் ரோகிணிக்கு நம்ம சரி போனால் போதுன்னு கொடுத்தா அந்த ரோகிணியே வந்துட்டு மீனாளுக்கு ஆர்டரை கொடுக்கக்கூடாதுங்கிற மாதிரி பேசுகிறா. இதில் யார் நல்லவங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா அப்படின்ட்டு கலா வந்து கோகிலா கிட்ட சொல்கிறா. நீங்கள் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க. கோகிலாவும் கலாவும் பிளான் பண்ணி எப்படியாச்சும் இந்த ஆர்டரை ரோகிணி கைக்கு நம்ம கொடுக்கக்கூடாது, சிந்தாமணி கைக்கு கொடுக்கக்கூடாது. ஆனால் நம்ம 2 பேரும் பேசுகிற விதத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, நாங்கள் 2 பேருமே உங்களுக்கு ஆர்டர் மீனாவுக்கு தராமல் சிந்தாமணிக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிட்டு, நாளைக்கு எல்லாமே வாங்க ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சுருக்கிறேன், அதில் வந்து நீங்கள் எல்லாருமே கலந்துக்கிட்டு அப்போ உங்கள் 2 பேர்த்துக்கும் ஆர்டரும் அமௌண்ட்டும் எல்லாம் தரேன்னு சொல்லிட்டு கோகிலாவும் கலாவும் சொன்னானே எல்லாருமே போகிறாங்க. எல்லாருமே போனோடனே அங்கே எல்லாத்துக்கு முன்னாடியும் மீனாவுக்கு மட்டும்தான் ஆர்டரை கொடுக்குறாங்க. ரோகிணிக்கும் ஆர்டரை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த ஆர்டரை தூக்கி சந்தோஷி கையில் கொடுத்துட்றாங்க. ரோகிணிக்கு ரொம்பவே கவலையாக இருக்குது. முகத்தில் கறி பூசுகிற மாதிரி இருக்கிற விஜயாவும் அவள் ரோகிணி நல்லாவே முறைச்சி பார்த்துட்ருக்குறா. என்னடி இப்படி நடக்குது அப்படின்னு. ஒன்றுமே தெரியலைங்க அப்படிங்கிறான். ஆமாம், நீ வந்து ஃப்ராடுக்காரிங்கிறத நிரூபிச்சுட்டே தாண்டி இருக்கிற. அவன் வந்து நேர்மையான வழியில் போய் இது பண்ணுறான். அவள் கொடுத்த ஆர்டரை நீ வாங்கினதா சொல்லிட்டு இப்போ உனக்கு கிடைச்ச ஆர்டரையும் தொலைச்சி கட்டிட்டு நிற்கிறியல்ல, அது உண்மையை சொல்லி நீ வாழ்ந்துருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு விஜயா அவளை ரோகிணி வீட்டை விட்டு துரத்துனா நல்லா இருக்குன்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.